இரட்டை இலை சின்னத்தை பெற லஞ்சம் கொடுக்க முயன்றதாக கூறப்படும் வழக்கு. டெல்லி தீஸ் ஹசாரி நீதிமன்றத்தில் டிடிவி தினகரன் இன்று மீண்டும் ஆஜர். சுகேஷ் சந்திரசேகராவுடனான உரையாடல் தொடர்பாக டிடிவி தினகரனுக்கு குரல் பரிசோதனை நடத்த நீதிமன்றம் அனுமதி. குரல் மாதிரி பரிசோதனைக்கு டிடிவி தினகரன் மறுப்பு. அரசு பள்ளி மாணவர்களுக்கான சீருடைக்கான வண்ணம் மாற்றம். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தகவல். 3 வண்ணங்களில் சீருடைகள் மாற்றப்பட உள்ளதாக அமைச்சர் தகவல். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணம் குறித்து சரியான விசாரணை நடத்த கோரிக்கை. அதிமுக தொண்டர் அணியை சேர்ந்த வழக்கறிஞர்கள் புகழேந்தி மற்றும் செல்வ விநாயகம் தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், சசிகலா உட்பட 186 பேர் மீது குற்றச்சாட்டு. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 69வது பிறந்த நாளை முன்னிட்டு 2000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள். கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். மக்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டுமானால் அதிமுகவின் 2 அணிகளும் இணைய வேண்டும் எனவும் பேச்சு. அதிமுகவை உடைக்க சிலர் சதித்திட்டம் தீட்டுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுகவை வீழ்த்தும் சிலரது எண்ணம் பலிக்காது எனவும் கருத்து. பாஜகவுடன் கூட்டணி குறித்து உள்ளாட்சி தேர்தல் தேதி அறிவித்த பின்னர் முடிவு செய்யப்படும். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ட்விட்டரில் கருத்து. பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த நிலையில் உள்ளாட்சி தேர்தல் பற்றி ஓ பன்னீர்செல்வம் ட்விட்டரில் பதிவு. அதிமுகவில் உள்ளவர்கள் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக டெல்லியை நோக்கி படையெடுப்பு. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி குற்றச்சாட்டு. அதிமுகவை சேர்ந்தவர்கள் புதிய பதவியை பிடிக்கவே டெல்லி செல்வதாக கனிமொழி விமர்சனம். தேர்தல் வந்தால் யார் முதல்வர் கனவு காண்கிறார்கள் என்பது தெரிந்துவிடும். ஸ்டாலினை விமர்சித்து பேசிய பன்னீர்செல்வத்திற்கு கனிமொழி பதிலடி. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அகழ்வாராய்ச்சி நடத்தப்படும் இடத்தை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பார்வை. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதாக விஜயகாந்த் குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு விரைவில் கவிழும் எனவும் கருத்து. நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதை வரவேற்பதாக விஜயகாந்த் பேச்சு. ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் எனவும் கருத்து. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் வரவேற்பதாக பாஜக தேசிய செயலாளர் எச் ராஜா கருத்து. தமிழகத்திற்கு யார் நல்லது செய்ய முன்வந்தாலும் அவர்கள் தமிழர்கள்தான் எனவும் பேச்சு. ப. சிதம்பரத்தின் குடும்பத்தினர் கருணாநிதியின் குடும்பத்தினரிடம் ஊழல் பாடம் கற்றுக்கொள்வதாக எச் ராஜா விமர்சனம். தமிழக அரசு சிறப்பாக செயல்படுவதாக அமைச்சர் SP வேலுமணி தகவல். ரஜினியின் அரசியல் ரீதியான கருத்துக்கள் அதிருப்தி அளிப்பதாகவும் புகார். நடிகர் சத்யராஜ்க்கு எதிராக கர்நாடகாவில் போராட்டம் நடத்தபோது கருத்து தெரிவிக்காதது ஏன் என நடிகர் ரஜினிகாந்துக்கு அமைச்சர் SP வேலுமணி கேள்வி. பொறியியல் படிப்புகளில் நுழைவுத் தேர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் தகவல். அதிக கட்டணம் வசூலிக்கும் சுயநிதி கல்லூரிகள் குறித்த புகார்களை மாணவர் எப்போது வேண்டுமானாலும் தெரிவிக்கலாம். புகார் அளித்தால் சம்பந்தப்பட்ட கல்லூரி மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அன்பழகன் எச்சரிக்கை. அதிமுகவில் 2 அணிகளும் தொண்டர்களின் விருப்பப்படி இணைய வேண்டும். சென்னை மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜ் விருப்பம். ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் என நடராஜ் விளக்கம். தாம் நடிகர் ரஜினிகாந்தின் ரசிகன் எனவும் நடராஜ் பேட்டி. வேலூர் அருகே மதுக்கடைக்கு எதிரான போராட்டத்தில் போலீசார் நடத்திய தாக்குதலுக்கு மு.க. ஸ்டாலின் கண்டனம். மாலுமியற்ற கப்பல் போன்று தரை தட்டி நிற்கும் தமிழக காவல்துறையை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை. காவல்துறை தலைவர் கட்டுப்பாட்டில்தான் காவல்துறை உள்ளதா எனவும் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் கேள்வி. ஜனநாயக ரீதியான போராட்டத்திற்கு அரசு எதிராக இருப்பதாகவும் ஸ்டாலின் புகார். மதுரை கன்னியாகுமரி, மணியாச்சி தூத்துக்குடி, நாகர்கோவில் திருவனந்தபுரம் இடையேயான இரட்டை ரயில் பாதை திட்டம் 3940 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தகவல். இரட்டை ரயில் பாதை பணிகள் 4 ஆண்டுகளில் முடிக்கப்படும் எனவும் பொன் ராதாகிருஷ்ணன் அறிவிப்பு. நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்திய மாணவி. கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி கைது செய்யப்பட்ட மாணவி பிணையில் விடுவிப்பு. மகளிர் சிறையில் இருந்தபோது நிர்வாணப்படுத்தி சித்திரவதை செய்ததாக துணை ஜெயிலர் மீது பரபரப்பு குற்றச்சாட்டு. ஆத்தூர் அருகே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு அலுவலகம் முன்பு துண்டு துண்டாக கிடந்த பழைய ரூபாய் நோட்டுகள். பழைய ரூபாய் நோட்டுகளை வெட்டி வீசி சென்ற மர்ம நபர்கள். தப்பியோடிய மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு.
சென்னையில் வெப்பத்தின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. அனல் காற்று வீசுவதால் மெரினா கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்தது. வெயிலின் உக்கிரத்தால் முன்பு போல நீண்ட தூரம் நடைபயணம் மேற்கொள்ள முடியவில்லை என மக்கள் கருத்து. திருச்சி அரியமங்கலத்தில் பெயிண்ட்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் இருந்த குடோனில் பயங்கர தீ விபத்து. 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதம். பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு வீரர்கள். தீ விபத்தில் உருவான புகை மூட்டத்தால் மூச்சு திணறல் ஏற்பட்டு பொதுமக்கள் அவதி. சத்தியமங்கலம் அருகே தேங்காய் நார் உற்பத்தி தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதம். நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு வீரர்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 56வது மலர் கண்காட்சி அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், வெல்லமண்டி நடராஜன் தொடங்கி வைத்தனர். பார்வையாளர்களை கவர்ந்த டைனோசர், மனித குரங்கு உருவங்கள், மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நுழைவு வாயில், பூத்து குலுங்கும் மலர்களை கண்டு சுற்றுலா பயணிகள் பரவசம். சேலம் விமான நிலையம் வரும் அக்டோபர் மாதம் முதல் மீண்டும் செயல்பட உள்ளதாக தகவல். முதற்கட்டமாக விமான ஓடுபாதை புதுப்பிக்கும் பணி தீவிரம். சிறிய ரக விமானங்களை இயக்க அரசு திட்டம். வேதாரண்யத்தில் கோஆப்டெக்ஸ் கிளை விற்பனை நிலையத்தை திறந்து வைத்தார் ஜவுளித்துறை அமைச்சர் OS மணியன். கோஆப்டெக்ஸில் துணிகள் வாங்கினால் 20% தள்ளுபடி வழங்கப்படும் என தகவல். விழா காலங்களில் வாடிக்கையாளர்களுக்கு 30% தள்ளுபடி அளிக்கப்படுவதாகவும் விளக்கம். கோஆப்டெக்ஸில் துணிகள் வாங்கினால் நெசவாளர்கள் குடும்பம் பயன்பெறும் எனவும் கருத்து. வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மினி லாரியில் கடத்தி வரப்பட்ட எரி சாராயம் பறிமுதல். 1750 லிட்டர் எரி சாராயத்தை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை. 3 பேர் தப்பியோட நிலையில் ஒருவரை பிடித்து போலீசார் விசாரணை. திருவண்ணாமலை அருகே தச்சு தொழிலாளி வீட்டின் கதவை உடைத்து கொள்ளை. 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 20 சவரன் தங்க நகைகளை அள்ளிச் சென்ற மர்ம நபர்கள். நகைகளுடன் தப்பிய மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. சென்னை தாம்பரம் அருகே மேம்பாலத்தூண் மீது கார் மோதி விபத்து. அடையார் பகுதியைச் சேர்ந்த 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. சடலங்களை கைப்பற்றி போலீசார் விசாரணை. தஞ்சை மாநகராட்சி குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தால் கடும் புகை மூட்டம். கிடங்கை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மூச்சு திணறலால் பாதிப்பு. குப்பை கிடங்கில் அடிக்கடி தீ விபத்து ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் முதன்முறையாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. 250க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்பு. சீறி பாய்ந்த காளைகளை துடிப்புடன் அடக்கிய வீரர்கள். வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. வேலூர் அருகே டாஸ்மாக் கடைக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் மீது தாக்குதல் நடத்திய போலீசாருக்கு கண்டனம். தடியடி நடத்திய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாஜகவினர் போராட்டம். கைது செய்யப்பட்ட 12 பேரை நிபந்தனையின்றி விடுவிக்க கோரிக்கை. மதுக்கடையை நிரந்தரமாக அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தல். தமிழகத்தின் பல்வேறு ஏடிஎம்களில் நூதன முறையில் பல லட்சம் ரூபாய் கொள்ளை. கள்ளக்குறிச்சியில் டெல்லியை சேர்ந்த 2 இளைஞர்கள் கைது. பிடிபட்ட 2 பேரிடமிருந்து போலி ஏடிஎம் கார்டுகள், செல்போன் உள்ளிட்டவை பறிமுதல். சங்கராபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இருவரும் சிறையில் அடைப்பு. தமிழக முதல்வரை சந்திக்க முன்னாள் அமைச்சர் புத்திசந்திரனுக்கு காவல்துறையினர் அனுமதி மறுப்பு. விருந்தினர் மாளிகையின் முன்பு காரை நிறுத்தி போலீசாருடன் வாக்குவாதம் செய்த புத்திசந்திரன். கோவைக்கு காரில் புறப்பட்ட முதல்வர் பழனிசாமி புத்திசந்திரனிடம் நலம் விசாரித்தார். முதல்வர் சந்தித்ததை அடுத்து சம்பவ இடத்தில் இருந்து புறப்பட்ட புத்திசந்திரன். குடியாத்தம் அருகே ரயிலில் பெண்ணிடம் 10 சவரன் தங்க நகை கொள்ளை. சிக்னலுக்காக ரயில் நிறுத்தப்பட்டிருந்த போது ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்திருந்த பெண்ணிடம் நகை திருட்டு. தப்பியோடிய மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. மீத்தேன் மற்றும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு வலுக்கும் எதிர்ப்பு. திருவாரூரில் 6 கிராம மக்கள் திரண்டு ஆர்ப்பாட்டம். மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் முழக்கம். மீத்தேன் மற்றும் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை கைவிட கோரிக்கை. பொதுமக்களுடன் இணைந்து அரசியல் கட்சியினரும் வலியுறுத்தல். அடிக்கடி பழுதாகும் உதகை மலை ரயிலால் சுற்றுலா பயணிகள் அவதி. இழுவைத்திறன் குறைந்ததால் பல இடங்களில் பழுதாகி நின்ற மலை ரயில். கோடை சீசனின் போதாது மலை ரயிலை தடையில்லாமல் இயக்க வேண்டும் என வேண்டுகோள். ரயில்வே நிர்வாகத்திற்கு சுற்றுலா பயணிகள் கோரிக்கை.
காவிரி பிரச்சனையில் மத்திய அரசை கண்டித்து வரும் ஜூன் 5ஆம் தேதி போராட்டம். அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் அறிவிப்பு. குடியரசுத் தேர்தலை தமிழக MP MLAக்கள் புறக்கணிக்க வலியுறுத்தல். கோவை பெரிய கடை வீதியில் நகை பட்டறையில் 91 சவரன் தங்க நகைகள் கொள்ளை. முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் ஊழியர் மீது மிளகாய் பொடி தூவி கைவரிசை. சம்பவத்தின் போது தேநீர் கடைக்கு சென்ற ஊழியர் சரவணகுமாரிடம் போலீசார் தீவிர விசாரணை. நகைகளுடன் தப்பிய மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் குளம் தூர்வாரும் பணி அமைச்சர் ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். குளங்களை தூர்வாரும் பணியை அரசு தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் தகவல். வண்டல் மண்ணை விவசாயிகள் இலவசமாக அள்ளிச் செல்லலாம் எனவும் ராதாகிருஷ்ணன் பேச்சு. அமராவதி திருமூர்த்தி அணைகள் விரைவில் தூர்வாரப்படும் என்றும் உடுமலை ராதாகிருஷ்ணன் தகவல். ஒசூர் அருகே விளைநிலங்களுக்கு புகுந்து விளைபொருட்களை சேதப்படுத்திய காட்டு யானைகள். 10 ஏக்கர் பரப்பில் இருந்த விளைபொருட்கள் நாசம். பொதுமக்கள் உதவியுடன் போடூர் பள்ளம் வனப்பகுதிக்கு யானைகளை விரட்டிய வனத்துறையினர். யானைகளால் பெரும் இழப்பை சந்திப்பதாக கிராம மக்கள் வேதனை. தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்கு யானைகளை விரட்ட பொதுமக்கள் வலியுறுத்தல். மேட்டுப்பாளையத்தில் புதுச்சேரி போக்குவரத்து துறை சார்பில் கல்வி நிறுவனங்கள் 900 வாகனங்கள் குறித்து ஆய்வு. வாகன ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் தலைமையில் 8 குழுக்கள் வாகனங்களில் சோதனை. வேக கட்டுப்பாட்டு கருவி, வாகனத்தின் திறன் குறித்தும் அதிகாரிகள் ஆய்வு. ஆய்வு செய்யப்பட்ட வாகனங்களில் அடையாளமாக ஒட்டப்பட்ட ஸ்டிக்கர்கள். மேற்கு கரையில் பாலஸ்தீனிய போராட்டக்காரர்களுக்கும் இஸ்ரேல் படையினருக்கும் இடையே வன்முறை. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாலஸ்தீனிய இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டதால் போராட்டம். மேற்கு கரையில் போராட்டம் நடத்திய பாலஸ்தீனியர்கள் மீது பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகை குண்டு வீசி தாக்குதல். போராட்டக்காரர்கள் பதில் தாக்குதல் நடத்தியதால் வன்முறை. இத்துடன் எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் News 7 தமிழை.